Good morning, all. Today we have a beautiful poem from 9th standard, Stopping by Woods on a Snowy Evening, written by Robert Frost. First, author introduction. Robert Frost. Robert Frost was an American poet and noted for his realistic description of rural life. He was born on 26 March 1874. He spent his first 40 years as an unknown entity. He received 4 Pulitzer Prizes for poetry and was a special guest at President John F. Kennedy's inauguration. Frost became a poetic force under the unofficial poet laureate of the United States. Some of his famous works are Road Not Taken, West Running Brook, Mending Wall, and After Apple Picking. Box information. Jawaharlal Nehru, the former Prime Minister of India, had the last 2 lines of this poem written in black letters and placed it on his desk, as these lines reminded him of his responsibilities. So Robert Frost is life duration 1874 to 1968. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்னாலே ஒரு நேச்சர் போயட் அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் ரைட்டர் இன் அமெரிக்கா. இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அட் தி சேம் டைம் ரூரல் லைஃப்பை டிபிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இவரோட ரைட்டிங் கெரியரில் பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜில் வந்து இவர் ஒரு அன்பாப்புலர் ரைட்டராக தான் இருந்திருக்காரு. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் 40 years இவர் ஒரு அன்னோன் ரைட்டர் ஆர் அன்னோன் போயட்டாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இன் 1923 he published his volume of work நியூ ஹாம்ஷயர். ஸோ இந்த ஒர்க் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரும் அமெரிக்காவோட ஒரு இம்பார்ட்டண்ட் ரைட்டர் அப்படின்ற ஒரு ரெகனைசேஷன் அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவர் வந்து 4 times புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. என்னென்ன ஒர்க் எல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நியூ ஹாம்ஷயர் இன் 1924. செகண்ட், கலெக்டட் போயம்ஸ் 1931. தேர்ட், எ ஃபர்தர் ரேஞ்ச் 1937. இன் 1943, எ விட்னஸ் ட்ரீ. ஸோ இந்த ஒர்க்ஸ்க்காக 4 times புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அட் தி சேம் டைம் இவர் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடிஸோட இனாக்ரேஷனில். இவரோட பொய்டிக் ஃபோர்ஸ் வந்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணி மற்ற ரைட்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு இவரோட டியூரேஷனில். அட் தி சேம் டைம் இவர் அன்அஃபிஷியல் போயட் லாரட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம் இன்ஃபர்மேஷன் இவர் வர்மன் போயட் லாரியட் ஆஃப் வேமோண்ட் அப்படின்னு 1958 1961 வரையிலும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு இருக்குது. ஸோ இவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங், மவுண்டைன் இன்டர்வல், நெக்ஸ்ட் பர்ச்சஸ். ஸோ தீஸ் ஆர் ஹிஸ் ஃபேமஸ் போயம்ஸ். Next, let me enter into the poem, and before that we have a small intro about this poem. So first, this poem, Stopping by Woods on a Snowy Evening, was written in 1922 and published in 1923 in his collection in New Hampshire, and it was written in the place New Hampshire and in a small village Franconia. ஸோ ஃப்ரான்கோனியா அப்படின்ற பிளேஸில் அந்த வில்லேஜ் வந்து நியூ ஹாம்ஷயர் அப்படின்ற பிளேஸில் இருக்குது. ஸோ அங்கே இவர் வாழ்ந்துட்டுருக்கிறப்போ ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் அண்ட் ஸ்னோவி ஈவினிங்கை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அங்கே இருந்த ஒரு வுட்ஸு ஃபாரஸ்ட் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஒர்க்கை அவர் எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. சரி, ஓகே, லெட் மீ என்டர் இன்டு த பொயட்டிக் லைன்ஸ். ஃபர்ஸ்ட்,
Whose hoods these are, I think I know. His house is in the village, though he will not see me stopping here to watch his woods filled up with snow. So the narrator is our poet himself. He simply narrates the beauty of the woods which he was watching there. And he said he knows the owner of the woods and he was living in the village, but he won't see the poet who is watching his woods, and these woods are covered with snow. ஸோ ஸ்னோவால் கவர் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான உட்ஸை பார்த்து நம்மளோட போய்ட் ரசிச்சிட்ருக்காரு. அவர் அப்படி ரசிச்சிட்ருக்காரு அப்படின்றத இந்த உட்ஸோட ஓனர் யாரும் பார்க்க போகிறது இல்லை. ஆனால் நம்ம போய்ட்டுக்கு தெரியும் இந்த உட்ஸோட ஓனர் யார் அப்படின்னும் தெரியும், அவர் எந்த வில்லேஜில் வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்றதும் தெரியும். பட் அவர் பார்க்க போகிறதில்ல. ஸோ நான் ரிலாக்ஸ்டாக என்ன பண்ணலாம், இந்த பியூட்டியை பார்த்து ரசிச்சிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. And second, my little hearts must think it queer to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. So my little hearts, இந்த இடத்துல my little hearts அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது மூலமாக இவரோட ஹார்ட்ஸு மேபி லிட்டில் ஒன்னாக இருக்கலாம். தட் இஸ் போனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவரோட ஹார்ட்ஸ் மேபி போனியாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா in order to mention that this horse is very close to his heart. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஹார்ஸாக இருக்கலாம். அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காகவும் மை லிட்டில் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ திங்க் இட் குவேர் அப்படின்றது ஸ்ட்ரேஞ்ச், ஒரு மாதிரி வினோதமாக திங்க் பண்ணிகிட்ருக்கு. ஏன் அப்படின்னா இந்த குதிரையோட மாஸ்டரான நம்மளோட போயட் யூஸ்வலாக ஃபார்ம் ஹவுஸ் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்து தான் ஸ்டாப் பண்ணுவார். பட் இப்போது ஃபார்ம் ஹவுஸ் எதுவுமே இல்லாத ஏரியாவில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஹூட்ஸும் ஃப்ரோசன் லேக்ஸும் தான் இருக்குது. ஸோ இங்கே ஃப்ரோசன் லேக் அப்படின்னு சொல்கிறது மூலமாக ஸோ த வெதர் இஸ் டூ கோல்ட் டு இனஃப் ஃப்ரீஸ் தி லேக். ஸோ ஒரு ஏரியை ஃப்ரீஸ் பண்ணுற அளவுக்கு கோல்டாக இருக்கக்கூடிய சீசன் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் வின்டர் சீசனில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியாவில் ஃபார்ம் ஹவுஸ் ஒன்றுமே இல்லை, உட்ஸும் ஃப்ரோசன் லேக்ஸ் தான் இருக்குது. அண்ட் இட் ஆல்சோ ஏ டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஸோ இங்கே டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ வின்டர் சீசனில் டார்க்கஸ்ட் ஈவினிங் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் 21st and 22nd December ஆஃப் த இயர் தான் டார்க்கஸ்ட் ஈவினிங், தட் இஸ் லாங்கஸ்ட் ஈவினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே டார்க்கஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுனால மேபி திஸ் நைட் இஸ் லாங்கஸ்ட் ஒன், ஆர் எல்ஸ் அவர் பாயிண்ட் இஸ் டூ டயர்ட் ஃபார் ஹிஸ் லாங் ட்ராவல். ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால அவர் டயர்டாக இருக்கார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த டார்க்கஸ்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா இவங்க போன இந்த சீசன் ஒரு லாங்கஸ்ட் நைட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and drowny flake. So he gives his harness bells a shake. So here he refers his horse. ஸோ இங்கே ஹார்ஸையும் he அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாரு. அது என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட ஹெட்டை ஷேக் பண்ணுறது மூலமாக ஒரு பெல் சவுண்ட்ஸை மேக் பண்ணுது. இந்த பெல் அப்படின்றது எங்கே அப்படின்னா ஹார்னஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லைக் அ பெல்ட். அந்த கேரியேஜ் கூட டைட்டாக கட்டி வச்சுருக்கக்கூடிய அப்படி ஷேக் இருக்கக்கூடிய பெல்ட் தான். அதை ஷேக் பண்ணுறது மூலமாக ஒரு பெல் சவுண்டை மேக் பண்ணுது. ஸோ இந்த பெல் சவுண்ட் சிம்பாலிக்காக என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா மாஸ்டர், ஒய் வி ஆர் ஸ்டாண்டிங் ஹியர். ஸோ ஏன் இங்கே நின்றுட்டுருக்கோம், ஏன் இங்கே ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கோம், இங்கே எந்த சவுண்ட்ஸுமே கேட்கல. ஒரு அதாவது ரொம்ப ஸ்மூத்தாக விண்டோட சவுண்டும் ஸ்னோவோட ஃப்ளெக்ஸ் கீழே விழுறதுனால வரக்கூடிய சவுண்ட்ஸும் பின்ன நான் மேக் பண்ணக்கூடிய இந்த பெல் சவுண்ட்ஸும் மட்டும்தான் வர மாதிரி வந்துட்டுருக்கக்கூடிய இந்த சைலண்ட்டான பிளேஸில் ஏன் நிறுத்தியிருக்கீங்க, இஸ் தெர் எனி ப்ராப்ளம், இஸ் தெர் எனி மிஸ்டேக் அப்படின்னா ஹார்ஸ் அவர் போயிட்ட பார்த்து கேட்குறது போல்
அமைச்சிருக்காரு இந்த ஸ்டான்ஸாவை. And final stanza, the woods are lovely, dark and deep. The woods are lovely, dark and deep, but I have promised to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. The final stanza, he used 3 adjectives, lovely, dark and deep. So, which indicates the poet's wish. Poet's wish to continue his என்ஜாய். தட் இஸ் இந்த உட்ஸோட அழகை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கக்கூடிய இந்த உட்ஸோட அந்த ஸ்னோ கவர்டு சீனரியை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கக்கூடிய இது கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஆனால் எனக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஹியர் ப்ராமிசஸ் அப்படின்றது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அவருக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நான் செஞ்சு முடிக்கணும். எதுக்குள்ளார அப்படின்னா பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப். ஸோ ஸ்லீப் இட் டேக்ஸ் 2 ரோல் ஹியர். ஒன் இஸ் டெத் அண்ட் ஒன் more is just simply going to sleep or to take rest at the end of the day. ஸோ நம்மளோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அந்த நாள் முடிகிற பொழுது சாதாரணமாக தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது. ஒன் more is permanent sleep, that is death. ஸோ என்னோடய வாழ்நாள் முடிகிறதுக்குள்ளார எனக்கான கடமைகள் எனக்கான பொறுப்புகளை நான் முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த போயமை முடிக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவங்களோட ஒரு கோட்ஸு அபவுட் போய்ட்ரி. ஸோ போய்ட்ரி பற்றி அவர் சில கோட் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, போயம் பிகின்ஸ் வித் டிலைட் அண்ட் எண்ட்ஸ் வித் விஸ்டம். ஸோ எப்போவுமே ஒரு போயம் அப்படின்றது அக்கார்டிங் டு ராபர்ட் ஃப்ராஸ்ட், போயம் அப்படின்றது ஆரம்பிக்கிறப்போ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியும் முடிகிறப்போ ஒரு விஸ்டம், தட் இஸ் ஒரு மெசேஜ், ஒரு கருத்தை கொடுக்குற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது இந்த போயம் பார்த்தா நம்ம படிக்கிறப்போ நமக்கு ஒரு நேச்சரோட பியூட்டியை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நல்ல டீப்பாக அதுக்குள்ளார போயிட்டோம் அப்படின்னா நம்ம கண் முன்னாடி அதோட வியூ வந்துட்ருக்கும் இல்லையா. ஸோ ஒரு யாரும் இல்லாத ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு ஃபார்ம் லேண்ட், அங்கே இருக்கக்கூடிய மரம் எல்லாம் பனியால் கவர் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்க நியர்பையில் இருக்கக்கூடிய லேக் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அந்தளவுக்கு வின்டர் சீசனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இமேஜினேஷன் நம்மளுக்குள்ளாரையே வந்துடும் இந்த போயமை படிக்கிறப்போ. ஸோ இதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி படித்தோன்னா நமக்கு சந்தோஷத்தை தான் தரும். அதே போல் ஃபைனல் ஸ்டான்ஸாக முடிக்கிறப்போ அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது நம்ம ரீடருக்கும் ஒரு மெசேஜை கொடுக்குற மாதிரி தான் முடிச்சிருக்காரு. அவருக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் அவங்கவுங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்கவுங்களுக்கான டியூட்டிஸ் கட்டாயம் இருக்க தான் செய்யுது. ஸோ எல்லோரும் என்ன பண்ணணும், அவங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் லைஃப்பில் அவங்களோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த போயமை முடிச்சிருப்பார். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இருக்கக்கூடிய ஒரு போயம். ப்ரிப்பேர் வெல்.